எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க? ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா தானே இருக்க மாதிரி இருக்கு. சரி, பின்னாடியே போய் பாப்போம். எல்லாரும் அமைதியா உட்காருங்க ஒரு வாரமா. டாக்டர் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏம்மா வெள்ளை சட்டை போட்ட பொம்பளை? என்ன பெரியவரே சொல்லுங்க. ஏம்மா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் அம்மா இப்ப வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்கன்னு சொல்லுறியே தவிர அந்த அம்மா வந்த பாடே இல்லையே. இதுதான் டாக்டர் வர டைம். அமைதியா உட்காருங்க பெரியவரே, டாக்டர் அம்மா வந்துருவாங்க. சரி சரி உட்காருறேன். வேற என்ன பண்ணுறது? டாக்டர் அம்மாவை பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்கள பார்த்து டெய்லியும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனாதான் நல்ல தூக்கம் வருது. அது சரி, உட்காருங்க. எல்லா டாக்டர் அம்மா வருவாங்க. கலா, வாங்க டாக்டர். ஐயோ சாரி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க. வந்துட்டியாமா? உன்னைய பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. சரி சரி தாத்தா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கலா, ஒவ்வொருத்தவங்களையா பார்த்து உள்ள அனுப்புங்க. சரிங்க மேடம், நீங்க போங்க. நான் ஒவ்வொருத்தவங்களா உள்ள அனுப்பி விடுறேன். என்னது, இந்த பொண்ணு டாக்டரா? இந்த பொண்ணு அப்ப டாக்டரா? ஆஹா, நல்லதா போச்சு. அப்ப அடிக்கடி வந்து பாத்துடலாமே. ஐயா நீங்க உள்ள போங்க ஐயா. ஏயா தம்பி உட்காரு. ஏயா கட்ட போட்ட சட்டை, ஒன்னதான் கூப்பிடுறேன், காதுல உளுத்தா? என்ன தாத்தா சொல்லுங்க. அதான் இடம் இருக்குல்ல, உட்காரு. சரிங்க தாத்தா. என்னையா காதுல பிரச்சனைன்னு டாக்டரை பார்க்க வந்திருக்கியோ? இது காதுல பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே தாத்தா. என்ன காதுல பிரச்சனை இல்லையா? அப்ப உனக்கு காது நல்லா கேக்குமோ? அட ஆமா தாத்தா, ஏன்? அது ஒன்னும் இல்ல, கூப்பிட கூப்பிட காதுலயே வாங்காம நிக்கிறியே, அதான் கேட்டேன். ஒருவேளை தம்பி உனக்கு மண்டையில கிண்டையில ஏதாவது பிரச்சனையோ? அதான் தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க போல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ தெரியல, மனநல பாதிக்கப்பட்டவனா இருப்பான் போல, அதான் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுலயே மனநல பாதிக்கப்பட்டுருச்சே, என்னத்த சொல்ல. அது தாத்தா. சரி சரி கவலைப்படாதயா, சீக்கிரமா சரியா போயிடும். உள்ள உட்கார்ந்துருக்க டாக்டரு நல்லா பாக்கும் பாத்துக்க. அதனால கவலைப்படாம இரியா தம்பி, உன் மனநிலையை எப்படியாவது சரி பண்ணிடுவா. அட என்ன இவரு நம்மள பைத்தியம் நினைச்சிட்டாரு போலயே. அடுத்த பேஷண்ட் நீங்க உள்ள போங்க. ஆனா அவர் சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கே என்ன பார்த்தா அப்படித்தான் தோணுது. பாவம் இந்த தம்பி தனியா சிரிச்சுட்டு கிடக்கு. கூட யாரும் வரல போல. பேசாம டாக்டரை பார்க்கும் போது இந்த தம்பிய பத்தி சொல்லி நல்லா பார்க்க சொல்லுவோம். அத்தா, அடுத்தது நீங்க தான் உள்ள போங்க. போறேன் போறேன். என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, உட்காருங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அட போமா, அதையம்மா கேக்குற. இன்னைக்கு இல்ல, நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. இவ்வளவு நாளா பிரச்சனை இருக்கா? என்ன தாத்தா இத்தனை வாட்டி இந்த ஹாஸ்பிடலுக்கு வரீங்க, இத்தனை வருஷமா பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் போக வைக்க முடியாதுமா. அப்படி என்ன நோய் தாத்தா? அதுவா, என் பொண்டாட்டி தான். என்ன தாத்தா, நான் கூட
கூட உங்களுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்க. நோய் இருந்தா கூட கவலைப்பட மாட்டேனேம்மா. என் பொண்டாட்டி இருக்கிறது தான் கவலையா இருக்கு. பேசாம அவளை ஒரு 4 நாளைக்கு ஊருக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுமா. தாத்தா இது ஹாஸ்பிடல் தாத்தா. உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல அத மட்டும் சொல்லுங்க. என்னத்த சொல்ல, என் பிரச்சனைய சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தாத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நைட்டு மட்டும் உறக்க வர மாட்டேங்குது. எதனால தாத்தா? அது தெரியலன்னு தானம்மா நானே உன்கிட்ட வந்து கேக்குறேன். சரி சரி இருங்க தாத்தா என்னன்னு பாத்துரலாம். தாத்தா நான் நல்லா செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இருந்தாலும் நான் ஒரு சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதை மட்டும் மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு மட்டும் போட்டு பாருங்க தூக்கம் எப்படி வருதுன்னு. சரிம்மா. தாத்தா டேப்லெட் போட்டு ஒழுங்கா தூக்கம் வரலன்னா நாளைக்கு வாங்க. சரி தாத்தா போயிட்டு வாங்க. கலாக்கா நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புங்க. ஓகே மேடம். ஏப்பா தம்பி நீதான்ப்பா உள்ள போ. எக்ஸ்கியூஸ் மீ, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. 2 நாள் முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல நம்ம இவரை தானே பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் மீ உங்களை தாங்க. ஹலோ. உட்காருங்க. என்ன பிரச்சனை? அது வந்துங்க. சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? அது வந்துங்க, ஒரு 2 நாளாவே என் நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்குது. அடிக்கடி தானாவே சிரிப்பு வருது. 2 நாள் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் அடிக்கடி ஞாபகம் வராங்க. எனக்கு புரியல. ஆமாங்க, 2 நாள் முன்னாடி ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் தானாவே சிரிப்பு வருது, நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்குது. அது எப்படி? அட ஆமாங்க, அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சேன்னா எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகும். என்னது ஸ்ட்ராபெரி ஜூஸா? ஆமாங்க. என்ன இவரு இப்படி எல்லாம் சொல்றாரு? 2 நாளுக்கு முன்னாடியா? 2 நாளுக்கு முன்னாடி தானே நம்ம இவரை பார்த்தோம். ஒருவேளை நம்மள தான் சொல்றாரோ? நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கினேன். ஆமா, அப்ப இவன் நம்மள தான் சொல்லிட்டு இருக்கானா? ஏங்க ஏங்க என்ன சொல்லுங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. என்ன இவங்க மூஞ்சே மாறிடுச்சு. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ நம்ம அவங்களதான் சொல்றோன்னு? கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் நீங்க எங்க கிட்ட வரக்கூடாது. ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிடலா போய் பாருங்க. அவங்க இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்வாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாங்க சார், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் அங்கதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க அங்க போங்க. அது வந்துங்க. என்னங்க உங்களுக்கு அந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு தெரியாதோ? இருங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் நம்பரா கொடுக்குறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நான் கிளம்புறேன். இல்லங்க இருங்க வாங்கிட்டு போங்க. அவங்க சூப்பரா பாப்பாங்க. இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம். நில்லுங்க வாங்கிட்டு போங்க. ஐயோ இவன் என்ன நம்மள பைத்தியம் சொல்லிட்டா ஓடிடுறா கார்த்தி. இவனுக்கு இதெல்லாம் தேவைதான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு. இனி இந்த பக்கம் வரவே மாட்டான். ஆமாக்கா, வர வர இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. அட ஆமா, நம்ம நல்லா இருந்தா பொறாமப்படுறாங்க. அதே நம்ம நல்லா இல்லாம கொஞ்சம் ஏழப்பட்டவங்களா இருந்தா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாக்கா, இந்த மக்களுங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஏன் இப்படி எல்லாரும் பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்கன்னு. வீடு போனா அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சனா, மாமா வந்துட்டாரு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா. எல்லாரும் எங்க? உள்ளதா இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிடுறேன். அக்கா மாமா வந்துட்டாரு. அம்மா அப்பா எல்லாரும் வாங்க. வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. மாமா நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சரி போதும் போதும். எவ்வளவு நேரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேப்பீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. டயர்டா இருக்கும். வாங்க முதல்ல இங்க உட்காருங்க. நான் போய் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நீ தான் என்ன கரெக்டா புரிஞ்சிருக்க. ஒரு காபி குடிச்சாதான் டயர்ட்னஸ்லாம் போகும். வாங்க உட்காருங்க. அப்பா அப்பா எப்ப வந்தீங்க?
இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்பா. எங்க ரியா ஆளே காணோம்? நான் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க பசங்க யாரையுமே ஆளு காணோம்? எங்க போனாங்க? எங்க ரியாவும் பசங்களும் சேர்ந்து பக்கத்துல ஏதோ பார்க் இருக்கா, அங்க விளையாட போயிருக்காங்க. ஓ சரி சரி. நீ போலியா ரீனா? இல்லப்பா, நான் போல. சரி சரி. ஏங்க, நீங்க போய் ரூம்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அக்கா, நீ மாமாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க போலாம். நீங்களும் ரூமுக்கு போங்க. உங்க எல்லாருக்குமே சேர்த்து நானே காபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. கடவுளே, அப்பா வருவாங்கன்னு ஒரு வழியா அப்பாவும் வந்துட்டாங்க. அவர்கிட்ட எப்படி இத பத்தி பேசுறது? எனக்கு தெரிஞ்சு அப்பா எல்லாரும் சென்னை போகலான்னு தான் சொல்லுவாரு. ஆனா எனக்கு சென்னை போக கூடாது, இங்கேயே இருக்கணும். அதுக்கு என்ன வழி பண்றது? சரி, எப்படியும் அப்பா கிட்ட இத பத்தி பேசிதான் ஆகணும். இப்பதானே அப்பா வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இத பத்தி அப்பா கிட்ட பேசுவோம். எப்படியாவது அப்பா நாங்க இங்க தங்கறதுக்கு ஒத்துக்கணும் கடவுளே, ப்ளீஸ். இதுக்கும் மறுபடியும் அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசி பாப்போம். அம்மா கிட்ட இங்க தங்கறதுக்கு சம்மதம் வாங்கிட்டா போதும், அப்பா கிட்ட ஈஸியா சம்மதம் வாங்கிடலாம். ஏமா மருமகளே, ரீனா. என்னம்மா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழலையா? ஆமாத்தே, நான் கவனிக்கல. என்ன விஷயத்த சொல்லுங்க. அது வந்துமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? என்னென்ன சொல்லுங்க தே. அது வந்துமா, உனக்கு சென்னை வரதுக்கு விருப்பம் இல்லையா? ஆமாத்தே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்க அம்மாவும் மாமாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டமா. நீதான் உங்க அம்மா கிட்ட சென்னைக்கு வரதுக்குலாம் பிடிக்கல, இங்கேயே இருக்கதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசுனியாமே. அம்மாத்தே, எனக்கு சென்னை வரதுக்கு பிடிக்கவே இல்ல, எனக்கு இந்த ஊர்ல இருக்கதா பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் அம்மா கிட்ட அப்படி சொன்னேன். ஏமா உனக்கு சென்னை வரதுக்கு பிடிக்கல? சென்னை சூப்பரா இருக்கும், அங்க உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, நீ எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். அதுவும் எங்க வீட்ல வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, நீ கேட்ட குரலுக்கு எல்லாமே உனக்கு உட்கார்ந்த இடத்துலயே கிடைக்கும். நீ எப்படி சிங்கப்பூர்ல இருந்தியோ அப்படியே இங்க இருக்கலாம். அதெல்லாம் சரிதான் தே, ஆனா எனக்கு சென்னை பிடிக்கல தே. சென்னை ஒரே பொல்யூஷனா இருக்கும் தே. ஆனா இங்க பாருங்க, சுத்தமான காத்து, மரம், செடி, கொடி, தோட்டம், ஆறு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ஜாய் பண்ணலாம் இயற்கைய. எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கதான் பிடிக்கும். சரிம்மா, நான் சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி உனக்கு எங்க இருக்க பிடிக்குமோ அங்க நீ இருந்துக்க. ஆனா ஒண்ணுமா, நீ எங்கேயே இருந்து ஏதோ வேலை பார்க்க போறேன் அப்படின்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியாமே. ஆமாத்தே, இங்க சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போலால, அதனாலதான் அம்மா கிட்ட அப்படி சொன்னேன். நல்ல விஷயம் தான்மா, நீ சும்மா இருந்து என்ன பண்ண போற, அதுக்கு நீ வேலைக்கு போலாம். ஆமாத்தே, அதுதான், படிச்ச டிகிரிக்கு அட்லீஸ்ட் இங்க இருக்க அந்த ஒரு வருஷமாவது வேலைக்கு போலாம்ல. நல்ல விஷயம் தாமா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வேலைக்கு எந்த கம்பெனிக்கும் போக வேண்டாம், அதான் எங்க கம்பெனி இங்கேயே இருக்கே, அங்கேயே நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா மருமகளே, அதான் எங்க பிரான்ச் இங்க இருக்கும் போது நீ எதுக்கு வேற ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்? இங்க பாரு, நீயும் இங்க இருந்து எங்க பிரான்ச்லயே வேலை செய், கார்த்தியும் இங்க இருக்க பிரான்ச்சை தான் பாத்துக்க போறான். 2 பேரும் பேசாம இங்கே இருந்து இந்த கம்பெனியை பாத்துக்கங்க. என்னத்த சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாமா, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன், உண்மையதான் சொல்றேன். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் அமையாது. நான் அம்மா கிட்ட பேசி இங்க தங்கறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கலான்னு பார்த்தேன். எப்படியோ வேலைக்குலாம் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அத்தையே அவங்க கம்பெனில என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவரும் அதே கம்பெனில தான் வேலை செய்யறாரு. நானும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னா டெய்லியும் நான் அவரை பார்க்கலாம். நானே எப்படி இந்த விஷயத்த பேசுறது கொண்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களாவே வந்து என் கம்பெனில வேலை பாருமான்னு சொல்றாங்க. கடவுளே, தேங்க்ஸ் கடவுளே. ஏடி, என்ன நம்ம மருமக இப்படி தலை குனிஞ்சு வைக்கப்படுறா? அவளுக்கும் கார்த்திகோட வேலை பார்க்கறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அத சொன்னோனே தான் இப்படி இவ வைக்கப்படுறா. இவ்வளவு நேரம் சாதாரணமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. என் கம்பெனிலே வேலை பாரு, அதுவும் கார்த்திகை உன் கூடயே வேலைக்கு வருவான்னு சொன்னானே, என்னமா வைக்கப்பட்டு சிரிக்கிறா கீழே குனிச்சிட்டு. அப்ப ரீனாக்கும் நம்ம பையனை பிடிச்சிருக்கு. இப்ப கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சா போதும், அவங்களுக்குள்ளேயே ட்ராக் ஓடிரும். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மொத்த சொத்து நம்மளுக்கு தான், ராஜ வாழ்க்கை வாழலாம். என்னம்மா சிரிக்கிற? சும்மாதான் சிரிச்சேன். நீங்க ஏன் சிரிச்சீங்க? நானும் சும்மாதான் சிரிச்சேன். அப்படியா, சரிட்ட. அத்தை, இன்னொரு விஷயம் அத்தை. என்னம்மா மருமகளே, சொல்லு. ஆனா அத்தை, நான் இங்கேயே தங்கி வேலை பாக்குறேன்னு சொன்னாலும் அப்பாவும் அம்மாவும் விடுவாங்களான்னு தெரியலையே. அது எப்படி விடாம இருப்பாங்க? எங்க கம்பெனில தானே உன்னை வேலை பார்க்க சொல்றோம், வேற யாராவது தெரியாதவங்க கம்பெனில வேலை பார்க்க சொல்றோம். அதுக்கு இல்லத்த, என்ன வேலைக்கு அனுப்புவாங்களா இல்லையானே தெரியலத்த. அம்மா கிட்ட கேட்டதுக்கு அப்பா வந்தோடனே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப போய் கேட்டா ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியலையே. அது எப்படி ஒத்துக்காம போவாங்க, நம்ம சொந்தக்காரங்க தானே, இதெல்லாம் ஒத்துப்பாங்க. நான் பேசிக்கிறேன் உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும். என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்ப நீங்களே எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுறீங்களா? கவலையை விடு, நானே உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுறேன். நீ இங்க தங்கிதான் வேலை பார்க்க போற.
அதுவும் எங்க கம்பெனில. நீயும் கார்த்தியும் ஒண்ணா வேலைக்கு போயிட்டு வாங்க. இதை எப்படி மாட்டேன்னு சொல்றாங்க நானும் பாத்துறேன். சரி தேம். நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரி தேம். எப்படி வெக்கப்பட்டு ஓடுறான். கன்ஃபார்மா இவளுக்கும் நம்ம பையனை பிடிச்சிருக்கு. இவ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி எப்படியாவது இவளை இங்கேயே வேலை பார்க்க வச்சிடணும். இவளும் கார்த்தியும் ஒன்னா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இவளுக்கு நம்ம கார்த்தியை கன்ஃபார்மா பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு தான் என்ன கதைன்னு தெரியல. நான் சொல்றது ஒன்னத்தையும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். வர வர அவன் கிட்ட இந்த கம்பெனியை எடுத்து நடத்துறான்னு சொன்னா நடத்த மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு புடிவாதம் பிடிச்சாலும் சரி, அவனை நான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்த வைப்பேன். அவன் தான் இனி இங்க இருக்க கம்பெனியை பார்த்தாகணும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்வான். ஆனா இப்ப அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல. நான் சொல்லியும் இந்த கம்பெனியை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்றான். ஏதாவது பண்ணி அவனை இந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ண வைக்கணும். அப்பதான் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். காரியம் கைக்கூடி வர நேரத்துல இவ எதையும் கெடுத்து விடாம இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் போய் ரீனாவோட அப்பா அம்மா கிட்ட ரீனாவோட விஷயத்த பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் கார்த்தியோட விஷயத்த என்ன பண்ணலான்னு பாப்போம். ஆமாப்பா, அத்தா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன விஷயமா? அத்தே வந்து சொல்லுவாங்கப்பா. அண்ணே உள்ள வாங்க. அண்ணி வாமா தங்கச்சி, வந்து உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணே. சரிம்மா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே, ஆமாண்ணே. என்ன விஷயமா? அது வந்துண்ணே, நம்ம ரீனா இருக்கால, அவ இங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. என்னது, இங்கேயே தங்கி வேலை பார்க்க போறாளாம்? அவ எதுக்கு வேலை பார்க்கணும்? எங்க கிட்ட இல்லாத சொத்தா? அவ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. எம்மா ரீனா, என்னம்மா இதெல்லாம்? நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமாப்பா, எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் இந்த ஊர்லயே வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த ஊர்லயா? ஆமாப்பா, இந்த ஊர்ல தான். சென்னைக்குலாம் போக வேணாப்பா, இங்கேயே தங்கி நான் வேலை பார்க்கறேனேப்பா. என்ன ரீனா பேசிட்டு இருக்க? நம்ம கிட்ட இருக்க சொத்துக்கு நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியமா என்ன? அப்பா அதுக்கு இல்ல, எனக்கு இங்க இருந்து வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா, அதனாலதான் கேட்டேன். அப்படி நீ இங்க தங்கி வேலை பார்க்கணும்னாலும் இங்க எங்க இருக்கு நல்ல கம்பெனி எல்லாம்? சென்னைக்கு போனா கூட நிறைய கம்பெனி இருக்கும், எதுலயாவது வேலை பாருன்னு சொல்லலாம். இங்க என்ன கம்பெனில நீ வேலை பார்க்க போற? அண்ணே, என்னம்மா? அத சொல்லதான் அண்ணே நானே வந்தேன். இங்க எங்க கம்பெனியோட ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்சை கார்த்தி தான் டேக் ஓவர் பண்ண போறான். உங்க கம்பெனியோட பிரான்ச் இங்க இருக்கா? ஆமாண்ணே, எங்க கம்பெனிக்கு இங்க கூட ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்சை கார்த்தி தான் இனிமே பாத்துக்க போறான். ஓ, நல்ல விஷயம் தாமா. அப்ப இனி இங்க இருக்க கம்பெனியே கார்த்தி தான் பாத்துக்க போறால? பரவாயில்ல, பையன் நல்லா வளர்ந்துட்டான். ஆமாண்ணே. அதனாலதான் அண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா, ரீனாவும் எங்க கம்பெனிலே வந்து வேலை பார்க்கட்டுமே. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, ரீனாக்கு இங்க தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவையே எங்க கம்பெனிலே வந்து வேலை பார்க்க கூடாது? அங்கயா? நான் என்ன சொல்ல வரேன்னாமா, அவ எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு? அண்ணே அப்படி சொல்லாதீங்க. அவ படிச்சதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல. காசுக்காக இல்லனாலும் அவ ஆசைக்காகவாது அவ வேலைக்கு போலாம்ல. அதனால அண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை எங்க கம்பெனிக்கே அனுப்பி விடுங்க. கார்த்தியும் ரீனாவும் ஒன்னா சேர்ந்தே போய் கம்பெனியை பாத்துக்கிட்டோம். என்னென்ன சொல்றீங்க? அது வந்துமா. என்ன யோசிக்கிறீங்க? ரீனா பாதுகாப்பான இடத்துக்கு தானே வேலைக்கு போறா. எங்க ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது அவளுக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்தி தான் இனிமே அந்த கம்பெனியும் ரன் பண்ண போறான். பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனியை பாத்துக்கிட்டுமே. ரீனா எதுக்கு சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு? அவளுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்ல. நீ சொல்றது சரிதாமா. அப்புறம் என்னென்ன யோசனை? ரீனாவை வேலைக்கு அனுப்பி விடுங்க எங்க கம்பெனிக்கு. என்ன சனா, நீ என்ன சொல்ற? நான் இதுல சொல்றதுக்கு என்ன அண்ணி இருக்கு? அவங்க அப்பா வச்சு பொண்ணாச்சு. இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன அண்ணே, சனாக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா, நீ சொல்றது சரிதான். அவ இங்கேயே தங்கி வேலை பார்க்கட்டும். Thank you so much பா. உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தாமா. ஆனா ஒண்ணுமா, இந்த ஊரு தெரியாத ஊரு. அதனால ஆபீஸ் போறப்ப கார்த்தி கூடயே போயிட்டு கார்த்தி கூடயே வீட்டுக்கு வந்துரு, சரியாமா? சரிப்பா. ஆமாமா, கார்த்தி கூடயே போயிட்டு கார்த்தி கூடயே வந்துடணும், சரியாமா? கார்த்தி உன்னை பத்திரமா பாத்துப்பான். சரி அத்தை. சனா, ஒண்ணு பண்ணுங்க, நீயும் ரியாவும் கூட இங்கேயே தங்கிருங்க. சங்கரி வீட்லயேவா? இல்ல சங்கரி வீட்ல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பக்கத்துல ஏதாவது வீடு உங்களுக்கு ரெண்டுக்கு எடுத்து தரேன், இங்கேயே ஸ்டே பண்ணிருங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க ஸ்டே பண்ணணுமா? இங்க எனக்கு செட் ஆகாதேங்க. என்ன செட் ஆகாது? நீ பிறந்து வளர்ந்த ஊர் தானே இதெல்லாம். இருந்தாலும் சிங்கப்பூர்லயே இருந்து இங்க இருக்கிறதுக்கே கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. மினிமம் 6 மந்த் இல்ல மேக்ஸிமம் 1 இயர்ல நம்ம சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் போயிட போறோம். இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கோ இங்கேயே. ஏன்னா சென்னை போனோம்னா நான் எப்ப போவேன் எப்ப வருவேன்னே தெரியாது. ரீனா வேற இங்கேயே தங்கி வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் ரியாவும் நீயே மட்டும்தான் அங்க தனியா இருக்க மாதிரி இருக்கும். ஆமாங்க, அதுவும் கரெக்ட் தான்.
எனக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 3 பேரும் இங்கே ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்கிக்கங்க. ஆ சரிங்க. அப்ப சரி, நான் மட்டும் சென்னை போறேன். என்னம்மா ரீனா, உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? டபுள் ஓகேப்பா.